எனக்கு முன்னால் பேசிய சகோதரி விஜயசுந்தரி அவங்க காலேஜில் ப்ரொஃபஸர். என்ன சொல்கிறாங்க, அந்த கோழி அம்மா எப்படி சுட்டாங்கன்னு பார்த்து கடை வச்சான். எங்கள் அம்மா கூட தான் ஆப்பை நல்லா சுடுவாங்க. அதுக்காக ஸ்கூலுக்கு போகாமல் அம்மாவையே ஊத்து பார்த்துட்டு ஆப்ப கடையை வைக்க முடியும்? இதெல்லாமா ஒரு பேச்சு? அந்த அம்மா இன்னும் சுத்தம். ஆஃபீஸுக்கு போனானா, வாட்டரை நிறுத்தினானா, ஃபேனை நிறுத்தினானா, இதே மாதிரி தான் ஒருத்தன் ஆஸ்பத்திரி வேலைக்கு போனான், கொடா தண்ணியை நிறுத்தினான், லைட் ஆஃப் பண்ணா, ஏசி ஆஃப் பண்ணா, உள்ளே போனான். உள்ளே சேர்மன் டாக்டரு ஓங்கி ஒன்று போட்டார். என்ன பண்ணிட்டு வந்தாரு? இல்லை, வேஸ்டாக இருந்தது, டயாலிசிஸுக்கு போகிற வாட்டர் டேங்கை நிறுத்திட்டு வந்துக்கிறேன். ஐசியூவில் சீரியஸாக பேஷண்ட் இருக்குது, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். வெளியில் போக மரியாதையாக இல்லைன்னா போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேனே. இதெல்லாம ஒரு கதை சார். ஒன்று நான் கேட்குறேன், உண்மையிலேயே ஒவ்வொரு இளைஞர்களையும் வீடு தான் உருவாக்குகிறதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ வீட்டில் 2 பையன் இருக்கான், 2 பையனுமே டாக்டராக இருக்கணும், இல்லை என்ஜினியராக இருக்கணும், அப்படி தானே? ஏன்னா வீடு தானே உருவாக்குது. ஏன் இல்லை? வீட்டில் பெரிய பையன் ஆஃபீஸில் பேங்க்கில் மேனேஜர் ஆகிறான் சார், 2வது பையனை போலீஸ் தேடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு ஒன்றும் உருவாக்கலை, வீடு வளர்க்குது, அவ்வளோதான், சோறு போடு. ஒரு மனிதனை ஆளாக்குவது வீடு அல்ல, நாடு. சார், இவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே சில சமயம் தப்பாக இருக்கும் சார். வீட்டில் ரோல் மாடல்னு நாடு என்ன காமிக்குது? சுந்தர் பிச்சையை பார், கூகுளில் வரார், கோடி கோடியா சம்பாதிக்கிறார். அப்துல் கலாம் அப்பார், அவர் அப்பார். வீடு அப்படி சொல்லார். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ தாத்தா மாதிரியே வரணும், நம்ம தாத்தா மாதிரியே. எனக்கு ரோல் மாடல் தாத்தா தான். அவரை மாதிரி சத்தியமா வர முடியாது. அவருக்கு 19 குழந்தைங்க. பிராக்டிக்கலா தப்பு சார். கோயிலுக்கு சின்ன வயசுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா கூட்டி போனாங்க சார். கோயில் சுத்திட்டு வந்தோம், பிரசாதம் ஊத்துன்னு இருந்தாங்க. போடா போய் பிரசாதம் வாங்கிக்க போனாங்க. நான் போய் பவ்யமா கியூல நின்னேன். 3 பேர் முன்னால தீர்ந்து போச்சு. திரும்பி வந்தேன், எங்கடா பிரசாதம்? நாங்க தீர்ந்து போச்சு மாண்ட. சாமர்த்தியமே இல்லாம இருக்கிறியடா, நீலாம் எப்படியும் பிழைக்க போற, எப்படி முன்னுக்கு வர போறேன்னாங்க. என்னம்மா சாமர்த்தியம்? கியூல நின்ன, அட முன்னால என்னால அச்சு புச்சு போய் வாங்குறது இல்லையா, நீ எப்படி பின்னால பிழைக்க போறேன்னாங்க. வீடு காமிச்சது. ஆமாங்க, வீடு இப்படிதான் காமிக்கும், ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான். நாடு காமிக்கிறது வேலை, சரியான பாதையை காமிப்பது நாடு சார். பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறது பள்ளிக்கூடமும் கல்விக்கூடமும். ஆனா வீடு, நம்ம பொய் சொல்றதை யார்கிட்ட சார் கத்துக்கிறோம்? போன் அடிக்குது, எடுக்கிறான் பையன், அப்பா சொல்றாரு நான் இல்லைன்னு சொல்லுன்னு. பையன் மிரள்றான். பள்ளிக்கூடத்தில் ஒன்று சொல்றாங்க, அப்பா ஒன்று சொல்றாரு. எடுக்கிறான், எடுத்து சொல்றான், அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார்னு வச்சிட்டான். சரியா? பிறருக்கு கொடுக்க வேண்டும், தர்மம் செய், நாடு சொல்லுது. வீட்டில் பார்க்கறான், பிச்சைக்காரன் வாசல்ல கேட்கறான் ஐயான்னு. அப்பா சொல்றாரு இல்லைன்றாரு. ஏன்னா உண்மையிலேயே இல்லை. அப்பா கிட்ட, அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மான்னு. இந்த லேடிஸ் மட்டும் பிச்சைக்காரன் வந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியும்ல, பார்த்துக்கிறீங்களா? போயிட்டு அப்புறம் வாங்குவாங்க. அப்புறம் வந்தா சொத்தா எழுதி வைக்க போற, அதே ஊசி போன உப்புமாவு போட போற. இல்லை, இவங்க சொல்றது எல்லாமே ரோல் மாடல் தப்பு சார். முன்னுக்கு வருவதற்கு உறவுகளுடைய நாடு என்பதுதான் நட்பை உருவாக்கும், வீடு அல்ல. வீடு இருக்கிற உறவையே நாசம் பண்ணும். அம்மா சொல்றாங்க பையன்கிட்ட, நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பா வா, சரிமான்றான். ஆனா அங்க உங்க அத்தை கிட்ட மட்டும் பேசக்கூடாதுன்னு. பையன் பார்த்தான், அத்தை கிட்டயே பேசக்கூடாதுன்னா அத்தை பொண்ணுகிட்ட பேசவே முடியாது, அப்ப கல்யாணமே வேஸ்ட். உண்மை சார். இன்னைக்கு இந்த நாட்டில் வரதட்சணை பிரச்சனை இருக்கிறது, அதற்கு காரணம் பெற்றோர்கள். ஏன்னா பையன்கிட்ட அம்மா சொல்றாங்க வாடா உனக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு. பையனுக்கு ரொம்ப குஷி ஆயிடும். ஏன்? நம்ம நம்பி கூட எவனோ ஒருத்தன் பொண்ணு வச்சுக்கிறான்டான்னு. முதல்ல பார்க்குற பொண்ணெல்லாம் கரெக்டுன்னுவான், நல்லா இருக்குன்னுவான்.
வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா சொல்லுவாங்க, இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுறானாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரதட்சணை. எல்லா விஷயத்துக்குமே எதுவாக சார் ஒன்னே ஒன்று, ஒரு மனிதன் வளர வேண்டும் என்றால் நல்லதை மட்டும் கத்துக்கிட்டா போறாதுங்க. வீடு வேற, நாடு வேற. நாட்டில் எல்லாத்தையும் கத்துக்கணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்கத்து சீட்லயே உட்காந்துக்கிறான் சார் ஆபீஸ்ல, நம்மளை பத்தி மொட்டை பெட்டிஷன் அவன் தான் எழுதி போடுறான். சிச்சா மாதிரியாகிறான். நல்லவனா கெட்டவனா ஒன்றும் தெரியல சார். வாழ்க்கையில நெளிவு சுழிவு இருக்கு சார், அதை கற்றுக் கொடுக்கறது நாடு, வீடு இல்லை. வீட்டில் ஓப்பனா இருக்கலாம், நாடு அப்படி இல்லை. எங்க ஆபீஸ்ல மேனேஜர் சொல்றாருங்க எங்கிட்டய, என்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த ஆபீஸ்ல இருக்கான்னு சொல்றாரு. யாரு? மேனேஜர். திருட்டு பையன். ஆனா நீ திருடன்னு சொல்ல முடியாது, ஒரு நெளிவு சுழிவு. நான் என்ன சொன்னேன், சார் விடு சார், உன்னை தெரியாதா சார் எனக்கு அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியுண்டா. எங்க மேடம் சிஇஓ மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார், சமாளிக்கணும். அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது வீடு இல்லை, நாடு. உள்ள போறேன், லேட்டா போனேன், உள்ள கூப்பிடுது. என்னென்ன டுடே ஆல்சோ யுவர் லைட் அப்படின்ச்சு. டக்குன்னு லேடி தானே, டக்குன்னு அடிச்சேன். மேம் இன்னைக்கு நீங்க போட்டிருக்க சாரி சூப்பரா உங்களுக்கு சூட் ஆகுது மேம். ரியலி? எங்க ஹஸ்பண்ட் கூட காலையில அதான் சொன்னாரு. அந்த வீட்லயே கிண்டல் பண்ணி அமைச்சுக்கிறான். இது அது தெரியாம வந்துருது. எதுவாக இருந்தாலும் மனிதர்களை படிக்க வைப்பது வீடு அல்ல, நாடு. சார் சமூக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தது வீடு அல்ல, நாடு. ஒரு கியூ, வரிசையில் நிற்க வேண்டும். யாராவது ஒரு உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், தேங்க்ஸ், பிளீஸ். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது நாடு. வீடு என்பது தனி, நாடு தான் டீம் ஒர்க்கை பத்தி சொல்லிக் கொடுக்குது. ஒரு குழு மனப்பான்மை, ஒரு தலைமை பொறுப்பு, எல்லாத்துக்கும் செய்வது, மோட்டிவேஷன் பண்ணி வைக்கிறது எல்லாமே நாடுதான் என்பதுதான் உண்மை. ஒரு மனிதனை உருவாக்குவது, இளைஞனை உருவாக்குவது வீடு அல்ல, நாடுதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல ரெண்டு அணியிலையும் நல்லா பேசினாங்க. நீங்க எல்லாம் அவங்க எல்லாரையும் பாராட்டி வாழ்த்துற மாதிரி ஒரு நல்ல கரவொலி அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரி, வீடுங்கிறது எங்க ஆரம்பிக்குது? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்க, சகோதரி, மாமா, உறவுகள் பெருசாகிட்டே போகுது. அம்மானு ஒருத்தி நம்ம கையில இல்லைன்னா அன்பு காட்டுறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா? ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் பாருங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு சார். எங்க வீட்டுல நாங்க மொத்தம் 8 பேர். உங்க தாத்தாவோட பரவாயில்லப்பா. 6 பிள்ளைங்க, அப்பா அம்மா, 8 பேர் வீட்டுல. யாராவது சாப்பிடறதுக்கு வெளியில இருந்து வர்றவங்க ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, பிஸ்கட்டு, கேக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அதை வசூல் பண்ற ஆபீசர் நான் தான், ஏன்னா கடைசி பிள்ளை. வாங்கிட்டு வந்தாதான் உள்ளேயே விடுவோம். அதை வாங்கிட்டு உடனே சாப்பிடக்கூடாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க எதிரில் பிரிக்க கூடாது, பக்கி மாதிரி பிரிக்காதும்பாங்க. பக்கி மாதிரி பிரிக்காது. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்பாங்க. அதுக்காகவே நாங்க அவனை முறைச்சு பார்ப்போம், நீ எப்போ போற அப்படின்னு. அவன் சுலபத்துல போக மாட்டான். அவன் வாங்கிட்டு வந்த காசளவு இங்க தின்னுபிட்டு தான் போவானே ஒழிய அவன் ஒன்றும் சுலபத்துல போக மாட்டான். இதுக்கப்புறம் அது என்னவோ, மிட்டாயோ, மைசூர் பாக்கோ, சாக்லேட்டோ, 8 பங்கு பிரிக்கணும். வீட்டுல 8 பேர் பிரிக்கணும். ஆளுக்கு ஒரு பங்கு. முதல்ல நான் சாப்பிட்டுருவேன் சார். கடைசியா எங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அம்மா இந்தா உன் பங்கு அப்படின்னு. எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த பங்கை எங்க அம்மா சாப்பிட்டதே கிடையாது. என்ன கேட்பாங்க தெரியுமா? எப்ப நீ சாப்பிட்டியான்னு என்ன கேட்பாங்க. நான் என்னங்க சொல்லணும்? சாப்பிட்டாச்சுன்னு சொல்ல மாட்டேன். அப்ப சாப்பிட்டாச்சு, அப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு தடவை சாப்பிடு அப்படிம்பாங்க.
இப்ப தெரியுதா நான் ஏன் குண்டா இருக்கிறேன்னு தெரியுதா? ஒரு சின்ன விஷயம், எங்க அம்மா ஏன் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது, நீ சாப்பிடுப்பா அப்படிம்பாங்க. இந்த உலகத்துல சார் தான் தின்னாதான் எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். ஆனா புள்ள தின்னா சந்தோஷப்படுற ஒரே ஒரு உயிர் உண்டுன்னா அது தாய் மட்டும்தான். நீ சாப்பிட்டா எனக்கு திருப்தி அப்படிம்பாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நான் சாப்பிட்டா அவங்களுக்கு திருப்தின்னா அன்பு காட்டக்கூடிய அந்த மாதிரி ஒரு நபர் பார்க்க முடியுமா? அம்மா. அப்பா நம்மளை அடிப்பாரு, திட்டுவாரு. அந்த காலத்துல அப்பா அடிச்சா யாரும் அப்பா மேல கேஸ் போட மாட்டான். இப்ப அதுக்கு சட்டம் வந்துருச்சு, அப்பா அடிக்க கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சு. உண்மை. நீங்களாவே உங்க குழந்தைய அடிச்சீங்கன்னா கூட இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி ஆகி போச்சு சட்டம். எனக்கு ஒண்ணு புரியல சார், தப்பா நினைக்காதீங்க. ஒரு காலத்துல வாத்தியார் குச்சி வச்சு அடிப்பார் சார். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் குச்சி வச்சு அடிப்பார். அப்பா அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல இந்த பிள்ளைய நீங்க கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படிம்பாங்க. ஆசிரியர் அடிப்பார். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நம்ம மேல உரிமை உடைய அம்மா அப்பா ஆசிரியர் எல்லாம் அடிச்சதால நாமெல்லாம் ஒழுங்கா வளர்ந்தோம். இன்னைக்கு உரிமை உள்ளவர்கள் அடிக்க கூடாதுன்னு சட்டம் வந்துட்டதால எங்கேயோ போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு இந்த பிள்ளைகள் வந்து நிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஒன்ன மறந்துடாதீங்க, வாத்தியார் வச்சிருந்த குச்சி கூட மெல்லிசா தான் இருக்கும், போலீஸ் வச்சிருக்கிற லத்தி கடினமா தான் இருக்கும். இந்த பிள்ளைங்களை உரிமையோட அப்பா அம்மா கண்டிப்பாங்க, அது பிள்ளைங்களுக்கும் கோபம் வரும். ஆனா கண்டிச்சு நம்மளை வளர்த்து ஒழுக்கமுடையவனா அறிவுடையவனா பொறுப்புடையவனா யார் ஆக்க முடியும்? நீங்க சொன்னீங்களா ஒரு கதை, ஆபீஸுக்கு போகும்போது இது நடந்த கதை. சர் சி.வி. ராமன் நோபல் பரிசு பெற்றார்ல, அவர் இங்க வந்து ஒரு ஆராய்ச்சி சாலை தொடங்குறார். அதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறார். அந்த வேலைக்கு வந்து கேட்ட ஒருத்தங்கிட்ட கேட்டாரு, நீ எம்எஸ்சி பிசிக்ஸ் பாஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டார். எம்எஸ்சி பிசிக்ஸ் நீ பாஸ் பண்ணிருக்கியா? அவன் சொன்னா, இல்லைங்க நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கல அப்படின்னா. உனக்கு இந்த வேலை கிடைக்காதப்பா, பிசிக்ஸ் பாஸ் பண்ண பையனுக்கு தான் நான் வேலை கொடுக்க முடியும், அதனால என்னால கொடுக்க முடியாது, நீ போலாம் அப்படின்ட்டு. அவன் வெளியில போகும்போது அந்த டேபிள்ல இருந்து குண்டூசி கீழே கிடந்தது. அந்த குண்டூசியை எடுத்து அவர் டேபிள்ல அந்த வெல்வெட்ல ஒண்ணு இருக்கும், அந்த வெல்வெட்ல இருக்கிற அந்த குண்டூசியை குத்திட்டு போயிட்டு வரேன் சார் அப்படின்னா. அவர் சொன்னார், நில்லு, இப்ப ஏன் அந்த குண்டூசி எடுத்து இதுல குத்துன? இல்ல கீழே கிடக்குது, யார் காலையாவது குத்திட்டா தப்பா போயிடுமேங்கிறதுக்காக தான் எடுத்து குத்துன. சர் சி.வி. ராமன் சொன்னார், யூ ஆர் அப்பாயிண்டட். அவன் சொன்னான் பாருங்க, நான் பிசிக்ஸ் படிக்கல அப்படின்னா. படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, பிசிக்ஸ் யார் வேணாலும் சொல்லி கொடுத்துடலாம். கல்ச்சர்ங்கிறத சொல்லி கொடுக்க முடியாது, அது பெத்தவங்க சொல்லி கொடுத்திருந்தாதான் வரும். உனக்கு கல்ச்சர் இருக்கு, பிசிக்ஸ் நானே சொல்லி கொடுத்துருவேன், ஆனா கல்ச்சரை உங்க பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்க முடியும். நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. யூ ஆர் அப்பாயிண்டட். இது வெறும் கற்பனை இல்லை, நடந்த சம்பவம். ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கும் போதுதான் டிசிப்ளின். நம்ம கூட ஒரு சகோதரி பிறந்திருக்கிறா, நமக்கு ஒரு உறவு இருக்கு. இந்த மரியாதைகள், இந்த ஒழுங்குகள், இதையெல்லாம் நாம குடும்பத்திலிருந்து கத்துக்கணும். ஆனா சமூகம் அதை குறைச்சும் சொல்ல முடியாது, இவங்க சைடையும் ஒத்துக்கணும். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது மெடிக்கல் காலேஜ் சீட்டு கவர்மெண்ட் கோட்டா, அந்த கவர்மெண்ட் கோட்டால 10 பேரை என்னமோ கவர்மெண்ட்ல இருந்து போடலாம். அந்த அப்ளிகேஷனை முன்னாடி வைக்கிறாங்க, நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க போடணும் அப்படின்னு. காமராஜர் இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டு 10 அப்ளிகேஷனை உருவி, இந்த 10 பேருக்கு கவர்மெண்ட் கோட்டால மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கொடுப்போம் அப்படின்னு. செக்ரட்டரி கூட இருந்தவர் கேட்டாரு, நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டீங்க, நாளைக்கு கோர்ட்ல கேள்வி கேட்பான், என்ன அடிப்படையில நீ தேர்ந்தெடுத்தேன்னு கேட்பான், 10 பேரை எப்படி முடிவு பண்ண அப்படின்னு கேட்பான். நம்ம பதில் சொல்லணும், நீங்க என்ன அடிப்படையில இந்த 10 பேருக்கு கவர்மெண்ட் கோட்டா கொடுக்க சொல்லி சொல்றீங்க, இதுக்கு என்ன அடிப்படை? சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் காமராஜ், இந்த பெற்றோர் கையொப்பம்னு போட்டிருக்கிற இடத்துல கையெழுத்து போட தெரியாம
கை நாட்டு வச்சிருந்தான் 10 பேரு, அவன் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நான் அப்ளிகேஷன் எடுத்து கொடுத்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப மட்டும் அவர் அப்படி 10 பேரை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுக்கலன்னா அவங்க குடும்பத்திலே நம்ம டாக்டர் ஆகி வெளியில வர முடியுமா? சமூகம் ஒருத்தனுக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணுது, ஒரு சமூகம் எவ்வளவு பெரிய மேல் வளர்ச்சிக்கு துணையா இருக்கு. அப்போ சமுதாயத்தை நம்ம தள்ளி வச்சிட முடியுமா? சமுதாயம் இல்லைன்னா இப்ப இப்படி யோசிச்சுக்கங்களேன். இப்படி ஒரு கல்வி கூடம்னு ஒருத்தர் உருவாக்கலன்னா பிள்ளைங்க படிக்க முடியுமா? வீட்லயே அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட முடியுமா? நீங்க பல பேர் வீட்டுல அப்பா அம்மா செல்லம் கொடுப்பாங்க, ஆனா அறிவு கொடுக்க மாட்டாங்க. பல வீட்டுல நீங்க பாருங்க, தயிர் சாதம் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்த சில வீட்டுல கூட தச்சு மம்மு சாப்பிடுறியான்னு கேட்பாங்க. அது தயிர் சாதம்ங்கிறத சமூகமா சொல்லி கொடுக்கும். வெளியில போனாதான் அதுக்கு தயிர் சாதம்னு பேரு அப்படின்னு வளருவதற்கு துணையா இருக்கும். எதுக்கு சொல்ல வர? வீடு செல்லம் கொடுக்கும். இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன், தப்பா நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க மக்கா இருந்தா கூட நம்ம பெத்தவங்க பாசத்தால கொண்டாடுவோம். சமுதாயம் அப்படி கிடையாது. திறமைசாலியா இருந்தாதான் உன்னை மேல வளர விடும். திறமை இல்லையா உன்னை அவமானப்படுத்தும். அது தப்பு கிடையாது. அவமானப்படுத்தினாதான் போட்டி போட்டுட்டு வளரணும் அப்படிங்கிற ஆசை வரும். இப்ப இதையும் தாண்டி வளர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா சமுதாயத்துக்கு இருக்கு. இதுக்கு நேர்மாறா ஒண்ணு சொல்றேன். நடுவர்னாலே அப்படித்தான், மாத்தி மாத்தி பேசினாதான் அவருக்கு நீதிபதினே பேரு. இப்படியும் சொல்லணும், அப்படியும் சொல்லணும், அப்படியும் சொல்லணும், இப்படியும் சொல்லணும். கடைசியில் யாருக்கும் எதுவும் புரியாதபடி சொல்லணும். அது கடைசியா வச்சுக்குவோம் நம்ம டச். அம்மா சாந்தாமணி அம்மா ஒண்ணு சொன்னாங்க சார், லஞ்சம் வாங்குறாங்க சார், சமூகத்துல எல்லாரும் காசு வாங்குறாங்க சார், லஞ்சம் வாங்குறாங்க சார், இந்த சமூகம் என்ன நல்லதை கத்துக் கொடுக்குமா அப்படி. நான் சின்ன பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஏதோ வயசானவங்க சமாச்சாரம்னு பல பிள்ளைங்க போயிட்டாங்க. ஆனாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், காது கொடுத்து கேட்கறவங்களுக்கு சொல்றேன். சமுதாயம் கெட்டு போச்சு, எங்க பார்த்தாலும் லஞ்சமா இருக்கு, எங்க பார்த்தாலும் அயோக்கியத்தனமா இருக்கு, சமுதாயம் கெட்டு போனதால நானும் கெட்ட சமூகத்தில இருந்து வர்றதால கெட்டவனாவே இருப்பேன் அப்படின்னு நினைக்காது. ஒரு ஒரு உண்மை சொல்றேன் பாருங்க. ஒரு ஆப்பிள் அழுகி போச்சுன்னா, அழுகி போன ஆப்பிளை தூக்கி அப்படி தூக்கி சேத்துல எரிஞ்சான், அழுகி போச்சு இந்த ஆப்பிள் அப்படின்னு. நல்ல கவனிங்க, அழுகின ஆப்பிள் சாப்பிட முடியாது. அழுகின ஆப்பிள் சாப்பிட முடியாதுன்னு தூக்கி சேத்துல எரிஞ்சான். கொஞ்ச நாள் கழிச்சு சார் அந்த சேத்துல வெயில் காலம் வந்தது, மறைஞ்சது, ஆப்பிள் விதை உள்ள போச்சு, உள்ளேந்து செடி புறப்பட்டது, மரமாச்சு, மேல வந்தது. ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அதுல வர்ற ஆப்பிள்லாம் அழுகின ஆப்பிளா தான் வருமா? ஒண்ணு மறந்துடாதீங்க, அழுகின ஆப்பிளை யாரும் உண்ண முடியாது. ஆனால் அழுகின ஆப்பிளில் இருந்து அழுகாத ஆப்பிள்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒழுக்கங்கட்ட சமுதாயத்தில் இருந்து கூட ஒழுக்கமுடைய மனிதர்கள் தோன்றுவதற்கு எத்தனையோ வாய்ப்பு இருக்கிறது. இந்த மோசமான சமூகத்தில் இருந்து கூட மீண்டு மேல வருவதற்கு உரிய நம்பிக்கைக்குரிய நேர்மையான இளைஞர்கள் உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பட்டிமண்டபம் கேட்டுட்டீங்க, நான் தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லணும், ஒரு முடிவுக்கு சொல்லணும். அப்ப நான் வீடுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனிதனை முன்னேற்றுவது வீடுன்னு நான் சொன்னா அப்ப நாடு முன்னேற்றலையா? நாட்டை குப்பையில போட முடியுமா? அப்ப நாடுதான் முன்னேற்றதுன்னு சொன்னா வீட்டை தூக்கி குப்பையில போட முடியுமா? நீங்க கேக்குறீங்க, நீ என்னதான் சொல்ல வர? ரெண்டும் அப்படின்னு நான் சொன்னா இதுக்கு எதுக்கு 3 மணி நேரம் எங்க கழுத்து அறுத்த? இரண்டுமே நாம் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னா இதுக்கு எதுக்குப்பா 2.5 மணி நேரம் எங்களை இம்சை பண்ண? இப்ப நம்ம வேற தீர்ப்புக்கு போறோம். எப்படி? வீடு தருது, ஓகே. சில வீட்டுல தரல, உண்மை. சில வீட்டுல அப்பா குடிகாரனா இருப்பான், அம்மா டிவி பைத்தியமா இருக்கும், புள்ள படிச்சதா படிக்கலையா மேல வருதா ஒன்னும் தெரியாது, சட்டக்கார போற அம்மாவா இருக்கும். பிள்ளைங்களை படிக்க கூடாது, பொண்ணுங்களை வளர கூடாது. எத்தனை பேர் வீட்டுல அது மாதிரி கொடுமையும் இருக்கு. முட்டாள்தனமான ஒரு குடும்பமா போயிடும். இப்ப என் கேள்வி, உன் வீடு நல்லா இருந்தா நீ முன்னுக்கு வந்துருவ, உன் வீடு நல்லா இல்லாட்டி, வீட்டுல பிரச்சனை இருந்துட்டா சரி. நாட்டை பத்தி பேசுனீங்கல்ல, எல்லா நாடுமே மக்கள் மேல அக்கறையோட செய்ய வேண்டியது செஞ்சிருமா?
ஐரோப்பால எப்படி தெரியுங்களா, நீ ஒரு புள்ள பெத்தா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கலாம், 2 புள்ள பெத்தா அதை விட பெரிய வீட்டுக்கு போகணும், நீ 3 புள்ள பெத்தா 3 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு போகணும். அத கவர்மெண்டே பார்க்கும், நீ கரெக்டா அந்த வீட்டுக்கு போறியா இல்லையா அப்படின்னு பார்க்கும். 15 வயசு ஆகி போச்சா வீட்டை விட்டு புள்ளைய அனுப்பிச்சிரு. 17 வயசு ஆகி போச்சா உன் புள்ள வேலை பார்த்துக்கிட்டே சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுக்கிட்டே படிக்கணும். இது வரைக்கும் இலவச கல்வி, இதுக்கு மேல மருத்துவம் இலவசம், இதுக்கு மேல படிப்புனா பணம் கட்டணும், எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஐரோப்பாவுடைய அமைப்பு முறை. இந்தியாவில் கவர்மெண்ட் எல்லாம் பார்த்துக்க முடியுமா? எல்லாருக்குமே படிப்பு கொடுத்துட முடியுமா? இந்த 15 வயசாகி போச்சாலும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்திய அமைப்பு வேற. இப்ப என் கேள்வி ரிவர்ஸ். வீடு சரியில்லை, நாடு சரியில்லைன்னா நீ எப்படி முன்னேறுவ? இல்ல வீட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம், நாட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம், நீ எப்படி முன்னேறுவ? உனக்கு வேண்டிய அக்கறையை எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, உனக்கு ரோல் மாடல் சரியா யாருமே இல்லை, உன் படிப்பு வளர்ச்சி தொழில் வேலை. ஏன் நான் கேட்கிறேன், நீங்க பாலிசிஸ் கவர்மெண்ட்ல எடுக்கும் போது சில பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும். இப்ப ரீசெண்டா எவ்வளவு பேருக்கு வேலை போச்சு யோசிச்சு பாருங்க. சில பாலிசிஸ் நம்ம கொண்டு வரும்போது வேலை வாய்ப்புங்கிறது போயிடும். அது மாதிரி ஆகி போச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்புறம்? இப்ப நான் பேசுறது கம்ப்ளீட்டா வித்தியாசம். இந்த பட்டிமண்டபத்தை உல்டா பண்ண போறேன். எல்லாம் சரியா இருந்தா இளைஞர்களை உருவாக்குவது வீடா இருக்கலாம், எல்லாம் சரியா இருந்தா இளைஞர்களை உருவாக்குவது நாடா இருக்கலாம். ஒருவேளை எல்லாம் தப்பா போயிட்டா யாரு உங்களை உருவாக்குவா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதான் இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியாவில் ஜனவரி 12 இளைஞர் தினம்னு கொண்டாடுறாங்க. அது சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம். அது இவர் என்ன பண்ணாரு, அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. கன்னியாகுமரிக்கு போறார். அங்க நடுவுல, கடலுக்கு நடுவுல ஒரு மொட்டை பாறை நிக்குது. இவருக்கு திடீர்னு என்ன தோணுச்சு, அங்க போய் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா நடுவுல கடல் இருக்குது, கடலை தாண்டிட்டு போகணும். உடனே விவேகானந்தர் என்ன பண்ணாரு, அங்க மீன் பிடிக்கிற நண்பர்களை பார்த்து கேட்டாரு, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, என்னை கொண்டு போய் அந்த பாறை கிட்ட விட முடியுமா அப்படின்னு. மீன் பிடிக்கிற நண்பர்களுக்கு இவர் யாருமே தெரியாது, அவர் பாப்புலரும் இல்லை. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா, படகுல கொண்டு போய் உன்னை விடணும்னா காசு கொடு. அப்ப காலனாவும் என்னமா கேட்டிருக்கிறாங்க அவர்கிட்ட, காலனா காசு கொடு, உன்னை கொண்டு போய் போட்ல அங்க விட்டுடுறோம், நீ போய் அங்க உட்காந்து என்ன வேணா பண்ணிக்கோ. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அப்ப விவேகானந்த தம்புடி காசு கிடையாது. ஏன் கிடையாது? அவர் நிஜமாலுமே சாமியாரு, அதனால அவர்கிட்ட கிடையாது. ஒரு தம்படி கிடையாது. இப்ப காலனா காசு கொடுத்தா கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிறான். இல்ல கையில என்ன பண்ண முடியும்? அவங்கிட்ட பிச்சை எடுக்கல அவரு. என்ன கொண்டு போய் எப்படியா விட்டுருப்பா, அதெல்லாம் பிச்சை எடுக்கல. சிரிச்சார், அவ்வளவுதானே அப்படின்னா. ஆமா, தொப்புன்னு தண்ணிக்குள்ள குடிச்சான் சார் மனுஷன். ஈர சொட்ட 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 நீந்தி நேரா போய் மொட்டைப்பாறை மேல ஏறி உக்காந்து 48 மணி நேரம் மெடிடேட் பண்ணாரு. கொஞ்சம் நல்ல கவனிங்க. தனக்கு சமுதாயம் உதவணும்னு நினைச்சாரு, உதவல. ஆனா தான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு நீந்தி போய் அங்க உட்கார்ந்தாரு. நான் இன்னைக்கு இளம் பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு வீடு சாதகமா இருந்தாலும் சரி, வீடு சாதகமா இல்லைனாலும் சரி, நாடு சாதகமா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் முன்னேறியே தீருவேன் என்ற எண்ணம் மனதில் பதிந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் மிக உயர்ந்த இடத்தை வாழ்க்கையில் அடைய முடியும். எல்லாம் சப்போர்ட்டா இருக்கு, நான் முன்னுக்கு வருவேன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எது சப்போர்ட்டா இல்லைனாலும் நீ எப்படி மேல வருவ? அப்ப என் தீர்ப்பு வித்தியாசமான தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? இவங்க 2 பேருடைய கருத்தை தாண்டி நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். இலட்சிய இளைஞர்களை உருவாக்குவது வீட்டை விட, நாட்டை விட அவனுக்குள் இருக்கிற லட்சிய வெறிதான் அவனை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து போகும். அவனுக்குள் இருக்கிற தன்னம்பிக்கை தான் அவனை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கும். அவனுக்குள் இருக்கிற முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் தான் அவனை மிகச்சிறந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கும். எனவே ஒரு மனிதன், இளைஞன், லட்சிய இளைஞனாவதற்கு வீடும் உதவும், நாடும் உதவும். இரண்டையும் விட அவன் மனதில் இருக்கிற அந்த ஆவேசம், தான் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம், அதுதான்
அதிகமாக உதவும் என்று தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.